இயேசு கிறிஸ்துவும் நானும். இந்த வேத வாக்கு சங்கீதம் 2:12. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். பயத்தோടെ கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. நாம் ஞானம் உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, நேர்மையுள்ளவர்களாக, அன்புள்ளவராக வாழ வேண்டுமென்றால், நாம் சமாதானத்தோடு வாழ வேண்டுமென்றால் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் ரோமர் நிருபத்திலே எழுதுகின்றார். அதனாலே நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நாம் பாக்கியவான்களாக வாழ்வதற்கு ஆண்டவருக்கு பயந்து வாழ வேண்டும். அவருடைய கட்டளையை கை கொள்ள வேண்டும். அந்த கட்டளையை மற்றவரிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். சாட்சியாக வாழ வேண்டும். சாட்சி இல்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு பயந்து நாம் வாழும்போது சகலத்தையும் ஆண்டவர் நமக்கு நன்மையாக மாற்றி தருவார். Have a blessed day. God bless you. Give your heart to God and to man. Thanks for watching.